உலக அரங்கில் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் இடையேயான மோதல் போக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்து உள்ளதால் கடந்த 4 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவ தாக்குதல் தீவிரம் அடைந்துள்ளதால் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவீவில் உள்ள அமெரிக்க துணை தூதரக கட்டிடம் ஒன்று ஈரான் தாக்குதலில் சேதமடைந்து உள்ளது. இரு நாடுகளின் இராணுவமும் அதிரடி தாக்குதல்களை இரவிலும் அரங்கேற்றி வருவதால் யுத்தம் முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை. இந்நிலையில் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அறிக்கையில் வெறித்தனமாக தாக்கப் போவதாக இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியது ஈரான். இதனால் உடனடியாக டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுங்கள், நான் கையெழுத்திட சொன்ன அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுடன் ஈரான் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். மனித உயிர்களை இழப்பது என்ன ஒரு அவமானம். மிகவும் இலகுவாக சொல்ல வேண்டுமானால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன். அனைவரும் உடனடியாக டெஹ்ரானை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய துருப்புகள் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கூறியிருக்கிறார். இதற்கு முன்னதாக இத்தகைய நடவடிக்கைகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபடாமல் இருந்தார். குறிப்பாக டெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தமது தாக்குதல்களை வேகப்படுத்தி இருக்கும் தருணத்தில் அவரின் இந்த அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.